முக்கிய செய்தி. தாவேக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்றடைந்தார். நாளை சிபிஐ விசாரணைக்காக ஆஜராகும் நிலையில் தாவேக தலைவர் விஜய் டெல்லியில் தற்பொழுது இறங்கியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக நாளை சிபிஐ விசாரணைக்கு இரண்டாவது முறையாக தாவேக தலைவர் விஜய் ஆஜராக உள்ள நிலையில் தற்பொழுது அவர் டெல்லி சென்றடைந்தார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 12ஆம் தேதி முதற்கட்ட விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்பொழுது இரண்டாம் கட்ட விசாரணைக்காக தாவேக தலைவர் விஜய் டெல்லி சென்றடைந்துள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். இரண்டாம் கட்ட சிபிஐ விசாரணைக்காக தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது டெல்லி சென்றடைந்துள்ளார். அவரிடம் எப்போது விசாரணை தொடங்க இருக்கிறது? நாளைய தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலமி. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தற்சமயம் டெல்லி சென்றடைந்திருக்கிறார். இன்று மாலையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலமாக டெல்லி கிளம்பினார். இந்த நிலையில டெல்லி சென்றடைந்த அவருக்கு அவருடைய நிர்வாகிகள் அவருக்கான ஏற்பாடுகள் தங்குவதற்கான ஏற்பாடு மற்றும் நாளை விசாரணை நடக்கும் நிலையில காலை 11 மணி நேரம் விசாரணை இருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அதற்கான ஏற்பாடு முன்கூட்டி செய்திருந்தார்கள். அதுவும் இல்லாமல் இன்று இரவு சில சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக கூட ஒரு தகவல் இருக்குது. ஏனென்றால் கடந்த முறை அவர் சிபிஐ ஆஜராக முன்பாக சட்ட வல்லுநருடன் நிர்வாக ஆலோசனை மேற்கொண்டார். அந்த நிருபர் நேற்று மற்றும் இந்த மாலை கூட டெல்லியில் இருக்கக்கூடிய ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக கூட ஒரு தகவல் இருக்குது. இந்த நிலையில் நாளை காலை 11 மணி அளவில் சிபிஐ வளாகத்தில் ஆஜராக இருக்கிறார். அதில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பால் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த விசாரணை, அதாவது கடந்த முறை விசாரணை என்பது ஒரே நாளில் முடிவெற்று விட்டது. மேலும் அடுத்த நாள் தொடர்வதாக இருந்த நிலையில அவர் காலவாசம் கேட்டிருந்தார். அதாவது பொங்கல் விடுமுறை, மேலும் ஜனநாயக பாட விவகாரம் தொடர்பாக உள்ளிட்டவை முன் வைத்து அவர் காலவாசம் கேட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கான மேலும் 19 தேதி ஆஜராக வேண்டிய நிலையில் இந்த நாளை 11 மணி ஆஜராக இருக்கிறார். இதில் நாளை முழுமையாக அந்த விசாரணை ஈடுபட இருக்கிறார். விசாரணை என்பது நாளையோட முடியுமா அல்லது நாளை முதல் நீடிக்குமா என்ற கேள்வி இருக்கு. நாளை மறுநாள் அவர் நிர்வாகி கூட்டம் வைத்திருக்கிறார். தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான கூட்டம் வைத்திருக்கிறார். தேர்தல் பிரச்சாரம் மற்றும் தேர்தல் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அறிக்கை தொடர்பான ஆலோசனை மேற்கொள்வதற்கும் அதை ஒரு ஆலோசனை கூட வச்சிருப்பார். அந்த கூட்டத்தில் பங்கேற்பாரா அல்லது நாளை கூடிய விசாரணை நீடிக்குமா என்ற கேள்வியும் வந்திருக்கு. இது நாளைக்கு இந்த நிலையில்தான் நாளை சரியாக 11 மணி அளவில் சிபிஐ வளாகத்தில் ஆஜராக இருக்கிறார். லோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.